அன்பார்ந்த மதுரை வாழ் மக்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்த மதுரையுடைய அலறு கோயில்ல இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுகள் பார்த்தீங்கன்னா, காணிக்கையா விடக்கூடிய கோயிலுக்கு 18ஆம் படி கருப்பனுக்கும் அழகுமலையானுக்கும் நேர்த்திக்கடனா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுகளும் பிறந்தால் வீட்டுக்கு பிறந்தால் பொட்டை கண்டு, காளையா பிறந்தா கருப்பனுக்கு காலங்கண்டு, அழகுமலையானுக்கு காலங்கண்டு, ஒரு மாடா வளர்த்து விடுறது இருக்கு, கண்டா விடுறது இருக்கு. இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ மாடுகளை தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தில் பரவலா இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளாம் இந்த மாடுகளை பலாயிரக்கணக்கில் மாடுகளை இந்த 5 வருஷ காலத்தில் விட்டது உண்டு. அது எல்லாத்துக்கும் அறிந்த உண்மை. மாடுகள் பூரம் பார்த்தீங்கன்னா ஏக போக எத்தனையோ மாடுகளை காணிக்கையா விட்டு கோயில்ல ஒரு 501 ரூபா, முதல்ல 11 ரூபா 51 ரூபா இருந்தது. இன்னைக்கெல்லாம் 500 ரூபா அந்த ரசீது வாங்கி மாட விடுறாங்க. ரசீது வாங்கி விட்டால் கோயில் நிர்வாகம் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு இந்து அறநிலைத்துறைகளுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த நிர்வாகம் அந்த மாடுகளுக்கு இத்தனாயிரம் மாடுகள் ஒரு கோசாலை அமைச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்க இருந்து அலர்வேல் மலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ தொடர்ச்சி மலை இந்த நத்தம் பகுதியை போல சுத்தி வந்தாலும் அந்த இயற்கை வளத்தை எத்தனையோ மூலிகை செடிகளை திண்டு, அந்த மூலிகையை திண்டு கடைசி சாணமா போட்டாலும் அந்த சாணம் அது ஒரு எருவாகும். எருவு இன்னைக்கு மிகப்பெரிய நெத்தியில் வைக்கக்கூடிய ஒரு திருநீராகும். அப்படி உள்ள இடத்துல இந்த பல லட்சம் மாடுகள், பலாயிரக்கணக்கில் மாடுகளை நேர்ந்து விட்ட மாடு 5 வருஷத்துல எங்க போச்சுன்னே தெரியல. கணக்கு சொல்லுங்க. கேப்பம்ல மதுரையில இருக்கிறவங்க, ஏன்னா மதுரைக்காரன் கண்டிப்பா இது மதுரைன்றது மதுரை மாவட்டத்துக்கே தலை கிராமம் மதுரை தான். அது கண்டிப்பா நாங்க கேட்போம். இன்னைக்கு எத்தனையோ மாடுகளுக்கு அங்க ஒரு கோசாலை அமைச்சு அந்த சுத்தி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி, தெற்கு தெரு, கிடாரிப்பட்டி, மாங்குளம், கல்லந்திரி, இப்படி வெள்ளியகுன்றம், இப்படி எண்ணி சொல்ல முடியாத அலர்வையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக நீங்க வேலையை கொடுத்திருக்கலாம். அந்த ஒரு கோசாலை அமைச்சு கோவையில ஒரு கோசாலை அமைச்சிருக்காங்க. அங்க எப்படியே மாடுகளை சேர்த்துக்கு இருக்காங்க. நீங்க மதுரையில இன்னைக்கு ஏகப்பட்ட உருவாகக்கூடிய ஜல்லிக்கட்டு பிறந்த பூமி, தாய் பூமியா, ஒரு ஜல்லிக்கட்டுடைய பூமியா பிறந்தது மதுரை பூமி. அந்த மதுரை பூமியில ஜல்லிக்கட்டு இந்த மாடுகளை ரகத்தை அழிச்சுக்கு இருக்காங்க கோயில் நிர்வாகத்துல. தொடர்ச்சியா கோயில் நிர்வாகத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். வரக்கூடிய அலர்வயல்ல மலையில ஏறினா பணம் வண்டிக்கு, அது அலர்வயல் மலையில ஏறி ராக்காய் தொட்டிக்கு முன்னால போய் கேட்டா அங்கேயே கேட்டு இது விஏபி, இது நார்மல்னு சொல்லி பணத்தை வசூலிக்கிறாங்க. அங்க இருந்து உள்ள தொட்டிக்குள்ள இறங்கினா பணம், அங்க இருந்து குளிச்சுட்டு திருப்பி இறங்கி வந்தா இங்க 18ஆம் படி கருப்பன்ட்ட 1ஆம் நம்பருக்கு இவ்வளவு பணம், 2ஆம் நம்பருக்கு இவ்வளவு பணம், 3ஆம் நம்பருக்கு இவ்வளவு பணம். இப்படி எல்லாம் இருக்க பொழுது இப்படி கோயில் நிர்வாகத்தில் இப்படி கொள்ளையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இந்து அறநிலைத்துறை கீழே நடக்கக்கூடிய ஒரு மதுரை புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த மண்ணுதான் 18ஆம் படி சாமி அப்படின்ற ஒரு மதுரை மக்கள் வாழக்கூடிய, தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் மக்கள் வாழக்கூடிய அந்த மண்ணில இப்படி ஒரு அநீதி நடக்கக்கூடிய இடத்துல தட்டி கேட்கணும். அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்கள், எத்தனையோ பேர் படிச்சு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு வல்லாளப்பட்டியில இருந்து, கிடாரிப்பட்டியில இருந்து, கல்லந்திரியில இருந்து, மாங்குளத்துல இருந்து எத்தனையோ படிச்சவங்க வெள்ளியங்குளத்துல இருந்து ஒரு கோசாலை அமைச்சிருக்கலாம். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அலர் கோயிலுக்கும் 18ஆம் படி கருப்பனுக்கும் அங்க இருந்து பாலை வெளியே வாங்குறாங்க. வியாபாரத்துல பாலை வாங்குறாங்க, நெய்ய வாங்குறாங்க. பூசுற திருநீரை கூட எங்கே இருந்து வாங்கிட்டு வர்றாங்க. இவ்வளவு நிலமும் வளமும் ஆடுகளும் இப்படி மாடுகளை வச்சிருக்கக்கூடிய இடத்துல, இவ்வளவு ஒரு உற்பத்தி ஆக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாடுகளை பூரா அழிச்சு வெறும் இடத்துல கிடக்கு. அதுவும் ஒரு இடத்துல கீரைமுடி விற்கிறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் விற்கிற இடத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கீரைமுடி விற்கிறது கூட ஜெர்மனி பசங்க ஒரு 4 ஜெர்மனி பிசாசுகளை கீரைமுடியை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலே பிறந்த, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தக்கூடிய ஒரு நாட்டு இன மாடுகளுக்கு அங்க வழி இல்லை. இந்த மாதிரி மாடுகளுக்கு கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கணக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிடாரிப்பட்டியில இருந்து வல்லாளப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த அலர்வயல் சுத்தி இருக்கக்கூடிய ஊர் மக்கள், நீங்க கண்டிப்பாக இளைஞர்கள் எழுச்சியாக நீங்க கண்டிப்பா கேட்கணும்.
ஏன்னா இந்த ஊரை மண்ணை வந்து நேசிக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, கையெடுத்து வணங்கக்கூடிய, மதுரை புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த மண்ணு தாண்டா சாமின்னு வணங்கக்கூடிய இடத்துல, வரக்கூடிய இடத்துல கட்டணம் வசூலிக்கிறது நாங்கள் தவறுன்றோம். அது மிகப்பெரிய ஒரு அலர்வயல்ன்றது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனா இருக்கக்கூடிய ஒரு சாமி. அந்த கோயில்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குதுன்ற போது, நான் ஒரு மதுரை மண்ணில் பிறந்தவன்ற போது ரொம்ப மனவேதனையாக இருக்கக்கூடிய இந்த பதிவு. அங்க இருக்கக்கூடிய உறவுகளும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, மதுரையிலிருந்து முடக்காத்தான் மணி, கோரிப்பாளையத்தான், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர். இது அனைவரும் பார்க்கக்கூடிய அனைவரும் பகிருங்க உறவுகளை. நன்றி, வணக்கம்.